பொதுவா அரசியல்ல கம்பு சுத்துறவங்க நம்ம பார்த்திருப்போம். ஆனா உண்மையிலே கம்பு சுத்துறவங்க இங்க நம்ம கூட இருக்காங்க. அரசியல் பத்தி பல விதமான கேள்வி கேட்டு அவங்களே நம்ம சுத்த விட்டுருவோம். சிலம்பம் சிம்பிளான क्वेश्चनல நீங்க பதில் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. நெக்ஸ்ட் ஒரு கஷ்டமான ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. போச்சா? தப்பு. சரி, இவர் பேர் சொல்லுங்க. இவர் எந்த கட்சி தலைவர்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸா நடத்துவேன். சப்போஸ் உங்களுக்கு நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க வந்து அதை எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க? புதிய தலைமுறை தொலைக்காட்சி எங்கள் மாலை நேர வணக்கம் ஃபர்ஸ்ட்ல சொல்லிடுவானா? ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. நீங்க படிச்சதுல நியூஸா? முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யார்கிட்டனா போய் அரசியல்னா என்ன அப்படின்னு கேட்டா, அடடா எனக்கு அரசியல் பத்திலாம் எதுவுமே தெரியாதுங்க, நாங்கெல்லாம் சாதாரணமான மக்கள், அப்படியும் அரசியல் பத்தி பேசினாலோ இல்ல எங்க கருத்துக்களை சொன்னாலும் எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் சொன்னா நம்ம விட்டுற முடியுமா? உண்மையில சொல்ல போனோம்னா அரசியல்ன்றது நம்ம வாழ்க்கையோட கலந்துடுச்சுன்னு சொல்லலாம். இது எங்க நியூஸ் நிகழ்ச்சியில விறுவிறுப்பான கேள்வியோட வித்தியாசமான ஒரு விளையாட்டு போட்டியோட நிகழ்ச்சியை துவங்கிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்திடலாமா? உங்களெல்லாம் அறிமுகப்படுத்துக்கு முன்னாடி என்ன நான் முதல்ல உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் வந்து நித்யபிரியா. இங்கதான் தொகுப்பாளினியா இருக்கேன். உங்களெல்லாம் தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ வந்து நீங்க முதல்ல வந்து அறிமுகப்படுத்திக்கங்க. என் நேம் வந்து சதீஷ்குமார். நான் வந்து ஆவடி ஜெயகோபால் கரையா ஸ்கூலில் பிடிஆர் இருக்கேன். நான் வந்து இந்த சிலம்பத்தில் பயிற்சியாளராக இருக்கேன். என்னோட பேர் வந்து வீரசன். நான் வந்து அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் டெலிவரி இன்சார்ஜாக இருக்கேன். என் பேர் ஹரிஹரன். நான் மார்க் குருவரியக் சாலையில் பிசிஏ பண்ணுறேன் ஃபைனல் இயர். நான் வந்து சிலம்பத்தை ஒரு 14 வருஷமாக கற்றுக்கிறேன். என் பேர் டி கிருஷ்குமார். நான் வந்து 8 வருஷமாக சிலம்பத்தில் இருக்கேன். எங்கள் சிலம்பம் டீம் பேர் வந்து இந்தியன் சிலம்பக்கூடம். இந்த சிலம்பத்தில் இருந்ததுனால தான் எனக்கு காலேஜில் சீட் வாங்க முடிஞ்சு. நான் வந்து பிஏ ஃபிலாசபி விவேகானந்தா காலேஜில் செகண்ட் இயர் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முடிஞ்சா இல்லை கழுத்து வலிக்குதா தான் கேட்டேன் ரொம்ப நேரமா. என் நேம் வந்து டில்லி பாபு. நான் பீட்டா மாட்டோன்னு இன்ஃபுளுன்ஸ் முடிச்சிருக்கேன். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். இந்த இந்தியன் சிலம்பம் பள்ளியில் வந்து 11 வருஷமாக சிலம்பம் கற்றுட்டு இருக்கேன். என்னோட மாஸ்டர் அவங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணனால தான் நான் இந்த சிலம்பமே கற்றுட்டு இருந்தேன். உண்மையாக 11 வருஷமாக தான் கற்றுட்டு இருக்கீங்களா? நீங்கள் பேசுகிற சாஃப்ட்னஸ் பார்த்தா தெரியல. ஆளுதான் சாஃப்ட், அடி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. என் பேர் சிவனேசன். நான் இப்போ எம்பிஏ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். 9 வருஷமாக சிலம்பம் பண்ணியிருக்கேன். இந்தியன் சிலம்ப பள்ளியில் தான் இருக்கேன். எனக்கு ப்ளூ கேட்ஸ் மாதிரி சைடில் நின்றுட்டு இருக்காங்க. உண்மையாக இந்த சிலம்ப சிங்கத்தோட நிகழ்ச்சியை ஆர்வமாக துவங்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரவுண்டோட ஸ்பெஷாலிட்டியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 6 பேரையும் வந்து கொலாப்ஸ் பண்றது தான் இந்த ரவுண்டோட ஸ்பெஷாலிட்டி. கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு வந்து நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஆனா வந்து 2 பேரா 3 டீமா வந்து பிரிஞ்சு சொல்லணும். அதுக்கு வந்து இன்க்ளூடா வந்து நாங்க ஒரு 3 போட்டோஸ் கொடுத்துருப்போம். அதுல எதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நீங்க காட்டணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ வந்து நீங்களே வந்து டீமா பிரிஞ்சுக்கிறீங்களா இல்லை நான் பிரிச்சு விடட்டுமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் அது எதுவுமே கிடையாது. கொஞ்சம் புது விதமாக வந்து நான் ஆன்சர் கையில் கொடுத்துருவேன். ஆனால் ஒன்று நீங்கள் யாரும் வந்து நான் கொஸ்டின் கேட்குற வரையும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த டீலோட நான் கொடுத்துட்றேன். அது ஓப்பன் பண்ணக்கூடாது. பண்ணல. ஆவின் பால் தவிர மற்ற எல்லா பால்களிலும் கெடாமல் இருப்பதற்காக நச்சு பொருட்கள் கலப்பதாக தெரிவித்தவர் யார்? செம்மையா கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையில வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சைலண்டா பேசுறாரு, அதனால அமைதியா ஒரு ஓரமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, அவர் பேர் சொல்லுங்க. அமைச்சர் ராஜேந்திரன் பாலாஜி. அமைச்சர் ராஜேந்திரன் பாலாஜியா? எப்ப சொன்னாரு, எங்க சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு? பாலில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஏதோ அஃபென்ஸ் அவங்க ஏதோ வேற பால் கம்பெனிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நியூஸ் அதுதான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆவின் பால் பண்ணை கட்டட திருப்பு விழால தான் அவர் பேசியிருக்காரு. ஆவின் பால்ல தான் வந்து பியூரிஃபையான பால் இருக்கு, மற்ற பால்ல எல்லாம் வந்து நச்சுத்தன்மை கலந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ கிரேட் அப்ளாஸ். நடந்து முடிந்த 10வது IPL போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி எத்தனையாவது முறையாக சாம்பியன்ஸ் பட்டம் வென்றுள்ளது? ஆக்சுவலா இவங்க காட்டுறதுக்கு முன்னாடி எல்லாரும் 3 முறை தேடுறாங்க. சரி, வந்து ரூல்ஸ் படி நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. 3வது முறை மட்டும் இல்ல, நடந்து முடிஞ்ச இந்த 10 முறையிலயும் வந்து இப்ப லீடிங்ல இருக்கிறது யாருன்னா வந்து நம்ம மும்பை டீம் தான். ஏன் தெரியுமா இது சொன்னேன்? உங்களுக்கு இதுல நிறைய விஷயம் தெரியும், ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் தெரியும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்லாம் நீங்க பதில் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. நெக்ஸ்ட் ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் பதவியை காப்பாத்திக்கவே எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியுடன் சந்திப்பு என கூறியவர் யார்? போச்சேப்பா, வட போச்சா? சரி, ஓகே. இந்த மீதி இருக்க 2 பேர்கிட்ட கேட்போம். உயர்ந்த மனிதன் நீங்களா சொல்லுங்க, இல்ல வீரா நீங்களா சொல்லுங்க. போச்சா?
நான் கூட பக்கத்துல வந்து ரொம்ப பொக்கிஷமா பார்த்து வச்சிருந்தேன். இப்போ கூட சரி பார்த்து தான் சொல்லிட்டான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா தப்பு. இவர் வந்து காங்கிரஸ்ல இருக்காரு, EVKS இளங்கோவன். இதுக்கு வேணா பாராட்டு சொல்லலாம். ஆனா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு பதில் அது இல்ல. உங்களுக்கு தெரியுமா? பேர் சொல்லுங்க. விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த். அதாவது இருக்கிறதே இன்னும் 2 தான். அதுல சும்மா இங்கி பிங்கி பாயிண்ட் போட்டு சொல்லிட்டீங்க. கரெக்டா? கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு மார்க்கே கிடையாது. சரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நியூஸ் பாத்தீங்களா? ஆக்சுவலாக தமிழகம் வந்து தண்ணீர் பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு விவசாயிகள் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழகம் இன்னும் நிறைய பிரச்சனையில் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு பிரதமரை போய் பார்க்கறது முக்கியமான விஷயமா கேப்டன் விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. இது இவ்வளவும் தெரியுது. இருந்தாலும் வந்து நமக்கு பெரிய ஒரு கிரேட் அப்ளாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் சொல்ல வேண்டியதை நீங்களே சொல்லிட்டீங்க. சிறப்பாக வந்து இந்த ரவுண்டு முடிஞ்சிருக்கும். லீடிங்கில் வந்து நம்மளுடைய சைலண்ட் கில்லர் இருக்காரு, கொஞ்சம் வந்து பிலோவில் வந்து நம்மளுடைய வீரா இருக்காரு. இதை தொடர்ந்து நிகழ்ச்சி எப்படிலாம் விறுவிறுப்பாக போகுதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம செகண்ட் ரவுண்டில் வந்து நான் பெருசாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு வந்து சரியா இல்லை தவறா அப்படின்னு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆனால் இருக்கிற இண்டிவிஜுவல் 6 பேருமே தனித்தனியாக சொல்லணும். சரியா இருந்தாலும் சரி, தவறா இருந்தாலும் சரி, உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லணும். சரியா? கல்வித்துறையில் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்களை தமிழக அரசு செய்துள்ளது. அதில் முக்கியமான ஒன்று வரும் கல்வி ஆண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு என அறிவித்துள்ளது. இது சரியா இல்லை தவறா? தவறுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்? இப்போ வந்து 9th-லேருந்து 10th போகிறாங்கன்னா 9th-லேயும் கொஞ்சம் படிக்கணும், 10th-லேயும் படிக்கணும். இப்போ 12th படிக்கிறதுக்கு வந்து 11th கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்போ 11th பப்ளிக் வச்சிட்டாங்கன்னா இப்போ 12th 11th படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால தான் நல்லா படிக்கிறவங்க படிச்சிருவாங்க. எங்க மாரி பசங்க இது வந்து கொஞ்சம் தவறுன்னு தான் நானும் சொல்ல முடியும். தவறு தான் மேம் சொல்லுவேன் நானும். மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கவே கிடைக்காது. 10th என்ன மார்க்ஸ் எடுக்கிறான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11th 12th அவனோட ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணுவான். இப்போ அவன் 12th போகும்போது அவன் ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ அதில் ஒரு பிரேக் ஆகும் அவனுக்கு. நெக்ஸ்ட் அவன் காலேஜ் லெவலில் வந்தால் தான் அதை கண்டினியூ பண்ண முடியும். அப்போது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது சரியான முடிவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 12th மட்டும்தான் 1200 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 600 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதனால் படிக்கிற இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரேடியாக 1200 ரெண்டுத்துக்குமே போடலை. இதில் 600 எடுத்துட்டா நெக்ஸ்ட் டைம் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க 12th எழுத போகிறாங்க. ரெண்டுமே ஆவரேஜ் பண்ணி தான் சர்டிஃபிகேட்டில் வரப்போகுது. ஸோ வந்து இது சரியான முடிவு தான். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல முடிவாக தான் இது அமையும். எங்கள் அம்மாவோட ஊர்லாம் கிராம பக்கம் தான். கிராமத்தில் என் தம்பிங்கெல்லாம் பார்க்கும்போது டெய்லி ஸ்கூல் போவாங்க. சாட்டர்டே சண்டே கூட ஸ்கூல் போவாங்க. எதுக்குடா ஸ்கூல் போகிறீங்கன்னா +2 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்வாங்க. அப்போது நம்ம +1ன்ற ஒன்று தேவையில்லாமல் போயிடுதுல்ல. இப்போ இது மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் இவ்வளோ கேள்வியை எழுப்பியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கேள்வி எழுப்பினது இல்லை. +1 ஏன் வைக்கலலாம். ஓகே, இது மாதிரி ஒரு கேள்வி கொண்டு வரும்போது தான் நமக்கு அதோட முக்கியத்துவம் தெரியுது. ஒரு விழிப்புணர்வு வரணுன்றப்போ நம்ம இந்த மாற்றத்தை ஏற்று தான் ஆகணும். இந்த ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தான் இருந்தது. இருந்தாலும் இதனுடைய முடிவு என்பது ஒவ்வொரு மாணவரை சேர்ந்து மாறிக்கொண்டேதான் இருக்கு. நம்ம அடுத்த ரவுண்ட்ல உங்களை நான் குழந்தை பருவத்துக்கே கூட்டிட்டு போறேன். பசிலா வந்து பிக்சர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுடைய கொஸ்டின் அண்ட் தென் ஆன்சர் ரெண்டுமே வரும். ஸோ நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க. இது சேர்க்கும் போது தான் தெரியும் கஷ்டம். சரி, ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது கிராஸ் பீஸ் இதே இல்லை இது ஃபஸ்ட்டு இந்த மேலே இது ரெண்டும் பாக்ஸ் வரும். அது இந்த பக்கம் வரணும்டா. ஊத்திடுவாங்களோ? எங்க கேக்குறான்? வாவ், நாங்கள் வின் பண்ணிட்டோம். நிறுத்திக்கங்க. ஹலோ, ஜெயிக்கலையா? யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு பாட்டி ஆத்துறீங்க? சரி, போனால் போது விடுங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டேன். ரொம்ப கரெக்டான ஆன்சர் வந்து ரொம்ப குறிப்பிட்ட டைம்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இது யாரு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ ரீசெண்டாக ஒரு 8 பேரை வந்து கைது பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுல அந்த 8 பேரோட இமேஜ் தான் இது. பத்திரிகையாளர்களை வந்து அவதூறாக பேசுறது கடந்த 2009ஆம் ஆண்டு பேசுந்துட்டு இப்போ வந்து பிடிவாரன் கொடுத்தானே அதையும் இப்போது சென்னை ஹைகோர்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க.
கடந்த 2009ஆம் ஆண்டு பத்திரிகையாளர்களை அவதூறா பேசிய வழக்குல சூர்யா உட்பட 8 நடிகர்களுக்கு நீலகிரி குற்றவியல் நீதிமன்றத்துல வழக்கு தொடர பெற்றது. அந்த வழக்குல 8 பேரும் ஆஜர் ஆகாததுனால அவங்களுக்கு பிடிவாரண்ட், ஜாமீனில் வெளிவராத அளவுக்கு பிடிவாரண்ட் வழங்க பெற்றது. நம்ம தேர்ட் ரவுண்ட்ல வந்து உங்களை அப்படியே கொஸ்டின்லாம் அப்படியே பயங்கரமா கேட்டு யார் சொல்றீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஆன்சர் பண்ணா போதும். ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான். ஸோ விளையாட்டு துறையில இருக்கீங்க, ரொம்ப ஆர்வமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனால் மறைந்து வரும் விளையாட்டுகளை எப்படி பிரபலப்படுத்துவீர்கள் அல்லது மேம்படுத்துவீர்கள்? இப்போ நாங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தோன்னா, இப்போ இந்த சிலம்பம் அழிந்து வர சிலம்பத்தை வந்து எல்லா இடத்துலையும் பிரபலப்படுத்துறதுக்கு சிலம்பத்தை பற்றி ஒரு குறிப்பு மாதிரி வாரந்தோறும் வந்து பேப்பர்ஸில் ஆட் கொடுத்து வந்தீங்கன்னா அது சிலம்பம் வந்து டெவலப்மெண்ட் இன்னும் அதிகமாகும். அப்படி இல்லாமல் இப்போ ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அந்த இதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்கூல்ஸில் வந்து ஸ்காலர்ஷிப்ஸில் படிக்கிறாங்க, ஃப்ரீ சீட்ஸில் தான் போகிறாங்க எல்லாருமே. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனால் மறைந்து வரும் விளையாட்டுகளை எப்படி பிரபலப்படுத்துவீர்கள் அல்லது மேம்படுத்துவீர்கள்? எல்லா விளையாட்டுக்கும் இப்போ பாக்ஸிங்க்கு சம்திங் இன்னும் எத்தனை கேமுக்கெலாம் நம்ம வந்து அரசு வேலை கொடுக்குற மாதிரி இதுக்கும் ஒரு அரசு வேலை நிர்ணயிச்சாங்கன்னா நம்ம சிலம்பம் வந்து வீர விளையாட்டு அழியாமல் இருக்கும். நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரானா வந்து யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுப்பீங்க. அதாவது யாரெல்லாம் ஸ்டேட்டு, நேஷனல் அந்த மாதிரி மேட்ச்சில் வின் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தா அந்த வீர விளையாட்டு வந்து அழியாமல் காக்கலாம். இப்போ வந்து தமிழோட வீரக்கலை வந்து சிலம்ப கலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிலம்ப கலை யாராவது கற்றுக்குறாங்களா? யாரும் கற்றுக்கிறது இல்லை. எல்லாம் வந்து பாக்ஸிங், இன்டர்நேஷ்னல் கேமை தான் கற்றுக்குறாங்க. அதனால் வந்து நான் அமைச்சரானா கம்பல்சரி எல்லாருமே சிலம்பம் கற்றுக்கணுன்ட்டு தான் நான் ரூல்ஸ் போடுவேன். ஏன்னா நம்மளோட தமிழோட கலையை வந்து சிலம்ப கலை தான். அதை மறந்துட்டோன்னா அப்போ நம்ம தமிழ்ன்ற அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸாக நடத்துவேன். அதில் இருக்கிற பாலிடிக்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கணும். நிறையலாம் இப்போ நிறைய வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங்லையும் சரி, சிலம்பம்லையும் நாங்களும் டோர்னமெண்ட்லாம் போகிறோம், நாங்களும் பார்த்துருக்கோம். இந்த ஒன் சைட்ஸ் நாங்களும் தோற்றுருக்கோம், வின் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இப்போ தமிழோட ஒரு பாரம்பரிய கலை சிலம்பம். இப்போ வந்து கராத்தா, ஜூடோ அதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிறாங்க. 2000 வருஷத்துக்கு கீழே இருந்து வருது அந்த அதுக்கு அந்த இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகல. அதை நான் வந்து கொண்டு வருவேன். ஃபஸ்ட்டு நான் விளையாட்டுத்துறை அமைச்சரானா கண்டிப்பாக வந்து இதை ஸ்கூல் லெவல்ஸ்லேருந்தே கொண்டு வருவேன். சிலம்பம்ன்றதை கம்பல்சரி ஒரு ஸ்போர்ட்டாக இதை நான் கொண்டு வருவேன். யோகா அது மாதிரி எப்படி கொண்டு வராங்களோ இது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டாக இப்போ SDIT அது மாதிரி எப்படி கம்பல்சரி கொண்டு வராங்களோ அது மாதிரி இது ஒரு கம்பல்சரியாக கொண்டு வரேன். இதனால் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பெனிஃபிட். இப்போ வந்து நைட் டைமில் போகிறாங்க ஒரு செயின் ஸ்நாச்சிங் அது மாதிரி எதனா நடக்குதுன்னா ஒரு தற்காப்புக்காக அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இளைஞர்கள் முதல் முதியோர் வரை எல்லாருமே இதை வந்து கற்றுக்கிட்டா ஒரு நல்லதாக தான் அமையும். கம்பல்சரி இதை வந்து ஒரு திட்டமாக கொண்டு வந்தாலே ஒரு நல்லதாக தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலம்பன்றது தான் ஒரு கலைன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு தெரியாத பல கலைகள் இருக்குது தமிழர்கிட்ட. ஸோ அது மாதிரி இருக்கிற கலைகள்லாம் முதல்ல ஒன்றா சேர்த்தோன்னா தான் நமக்கு இவ்வளோ கலைகள் இருக்குன்றதே நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி நான் எனக்கு கீழே ஒரு குழு அமைக்கிறேன்றப்போ அரசு விழாக்கள்னு வரும்போது முதல்ல அந்த எங்கள் விளையாட்டை தான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும். இப்போ எந்த ஒரு அரசு விளையாட்டு எதுவாக இருந்தாலும் கரகாட்டம், பரதநாட்டியம் இதுதான் முக்கியமாக இருக்குன்றப்போ இந்த விளையாட்டையும் முன்னாடி காமிக்கிறோன்றப்போ மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். இது மாதிரி விளையாட்டு நம்மளோட தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வம். 100 பேர் பார்க்குறாங்கன்றப்போ ஒரு 50 பேர் அந்த விளையாட்டை கற்றுக்கணும்னு ஒரு உணர்ச்சி வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து நியூஸ் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே நம்ம நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசை இருக்கும். உங்களுக்கு நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றது நம்ம நிகழ்ச்சி இப்போ நடந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு கோர்வையாக எடுத்து நீங்கள் வந்து ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி வாசிக்கணும். சரியா? நீங்கள் வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கலாம். இல்லைடா ஒரு மாதிரி பயம் இல்லைடா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குதுடா. இது எங்கள் நியூஸ். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இது எங்கள் நியூஸ். என்னண்ணா எங்களுடைய நியூஸ், இது எங்கள் நியூஸ். நிகழ்ச்சி மொத்தம் ஓகேண்ணா. அண்ணா அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சோம். பார்த்தா அரசியலை பற்றியும் எங்களை பேச வச்சாங்க. எங்களோட சதீஷ் அண்ணன் தான் எங்களோட கோச். அவர் தான் எல்லா பதிலும் சொல்லுவாங்கன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு ஆள் டில்லி பாபு, அவர் சிறப்பாக எல்லா பதிலும் சொன்னார். கேள்விக்கு எங்களை பயங்கரமாக அதிர வச்சிட்டார். எல்லா கேள்விக்கும் அவரே பதில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. 2வது கேள்விக்காச்சும் எங்கள் டீமில் யாராச்சும் ஒரு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுவாங்க. 2வது கேள்விக்கும் டில்லி பாபே நல்லா பதில் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தோம். வேலைக்கெல்லாம் போகிறோமே நல்லபடியாக ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு நினச்சிருந்தா கடைசியில் மறுபடியும் ஸ்கூலை ஞாபகப்படுத்தி வச்சு ஸ்கூலை பற்றி எல்லா கேள்வியும் கேட்டாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எங்கள் டீமில் எல்லோரும் பதில் சொன்னாங்க.
கடைசியாக 5வது ரவுண்டுன்னு ஒன்று வச்சு நியூஸ் வாசிக்கிற மாதிரி என்னையே வந்து உட்கார வச்சிட்டாங்க. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. நீங்க படிச்சதுல நியூஸா? இதெல்லாம் 2 நாள் ட்ரை பண்ணும் போல இருக்குண்ணா.